வெல்கம் டு விவி கம்ப்யூட்டர் கிளாஸ் யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஹைலைட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கான கலர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ரீடிங் இஸ் ஈஸியர் வரைக்கும் அனதர் டிவைஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கான கலர் கொடுக்கறதுக்கு இந்த சிம்பிள் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கான தீம் கலர்ஸ்லாம் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ நான் கொடுத்துருக்கேன் கலர்ஸ். இது ஃபாண்ட்டோட கலரு. டெக்ஸ்ட் ஃபாண்ட்டோக்கு நமக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் வேணுமோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் கலர்ஸை நம்ம RCBன்னு சொல்லுவோம். சில கலர்ஸ் அன்டிஃபைண்டாக இருக்கும். சப்போஸ் பீச் கலர் இதெல்லாம் நம்ம கஸ்டம் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் டைப்போகிராஃபியில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேடோ தெரிகிற மாதிரி எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ளோ, நம்பர் ஸ்டைல், லிகேச்சர், ஸ்டைலிக் செட்ஸ், அவுட்லைனில் நமக்கு ஆட்டோமேட்டிக் தீம் கலர்ஸ் இருக்குது. ஷேடோவில் நமக்கு எந்த மாதிரி ஷேடோஸ் வேணுமோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம், க்ளோ கொடுக்கலாம், நம்பர் ஸ்டைல் கொடுக்கலாம், லிகேச்சர் கொடுக்கலாம், ஸ்டைலிக் செட்ஸ் கூட நமக்கு காட்டுவாங்க. எந்த மாதிரியான ஸ்டைல் செட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸ்டைலிக் செட்டில் ஷோ ஆகும். இப்போ நம்ம இது அலைன்மெண்ட். இது பார்த்திங்கன்னா அலைன் லெஃப்ட்டு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது அலைன் லெஃப்ட்டில் தான் இருக்குது. இப்போ அலைன் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்டிஃபை. அடுத்து இது நமக்கு அலைன் ரைட்டு. இது நமக்கு சென்டர் அலைன்மெண்ட். அடுத்து நம்ம இப்போ எதுனா ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோன்னா அது புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 1 2 3 ஹெட்டிங்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் எது வேணாலும் நம்ம கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இது லைன் ஸ்பேஸு. ஒரு லைனுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் பண்ணணுமோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது இதுவும் அலைன்மெண்ட்டு. இது பேராகிராஃப் ஸ்பேஸிங். பேராகிராஃப்க்கு நடுவில் எவ்வளோ நமக்கு இது அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா. நம்ம எதனா ஒரு டெக்ஸ்ட், இப்போ சப்போஸ் நான் ஒரு நிறைய நேம்ஸ் டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஒரு நியூ பேஜ் வேணும்னா நான் Ctrl+N கொடுத்தேன்னா உங்களுக்கு நியூ பேஜ் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய பேர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐஸ்வர்யா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு கீழே போயிடும். இப்போ சப்போஸ் நான் பாவனா கொடுத்துக்கிறேன். அடுத்து வர்ஷினி கொடுக்குறேன். அடுத்து கிறிஸ்பென் அப்படின்னு கொடுக்குறதுக்கு என்ட்ரு கொடுத்துருங்க. அப்புறம் கிறிஸ்பென் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கோபிகா, அதெல்லாம் நிறைய வச்சுருக்கல. இந்த மாதிரி நிறைய நேம்லாம் இருக்குது. ஸோ வர்ஷினி இங்கே இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுப்போம். ஓகே, இப்போ நான் திரும்பி என்ட்ரு கொடுத்துட்டு வர்ஷினி கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ வர்ஷினி கொடுத்துரும். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம A to Zல போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கேட்கும். அசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பேராகிராஃபான்னு கேட்கும். இது ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு அசெண்டிங் கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு தானாக சேஞ்ச் ஆகும். டிசெண்டிங் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், ஃபீல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டிசெண்டிங்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் ஆகும். அதாவது நமக்கு ABC அவர் டிசெண்டிங் ஆர்டரில். அதே அசெண்டிங் ஆர்டர் வேணும்னா அசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ABCGB அந்த மாதிரி ஆர்டரில் நமக்கு வரும். இதான் நமக்கு அந்த A to Zக்கு ஆரோ மார்க் கீழே கொடுத்துருக்காங்களே அதோட யூஸ். இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இன்னொரு இதுக்கு தான் A to Zக்கு தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் எதுக்குன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸு, ஃபுல் ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நான் திரும்பியும் Ctrl+N கொடுத்துட்டு is equal to RAND கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
எம்டி ஸ்பேஸ் இருக்க இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு RAND ரேண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனை போய் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வரும். ஃபுல் ஸ்டாப்பு அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஃபுல் ஸ்டாப்பு ஒரு எண்டிங் இடத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இது வந்து நிறைய டெக்ஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரியான டைப் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்கிற ஸ்டைல்ஸு. இப்போ இதில் வந்து எடிட்டிங்கிற ஒரு காலமில் ஃபைண்டு ரீப்ளேஸ் செலக்ட் அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபைண்டில் போய் பார்க்கலாம். அப்போ வந்து ஃபைண்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து எனக்கு எது ஃபைண்ட் ஆகணும்னா இப்போ வந்து எனக்கு வந்து வீடியோன்ற வேர்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் Ctrl+N கொடுத்து நியூ பேஜுக்கு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ Ctrl+N கொடுத்துறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ஷன்லேருந்தும் விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு RAND ரேண்ட் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேராகிராஃப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ஃபைன் போயிட்டு ஃபைன் கொடுங்க. ஃபைனில் வந்து நான் இப்போ வந்து எனக்கு வந்து எந்த பேஜ் செட்டிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் சர்ச்சில் போயிட்டு ஃபைன் கொடுத்துருவேன். ஃபைண்டில் என்டர் பேஜ் நம்பர் அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்டு போனீங்கன்னா நமக்கு வந்து எந்த வேர்டை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து இங்கே இதில் நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இதில் வந்து எந்த வேர்டை ஃபைண்ட் பண்ணோன்னா தீம்ஸுன்ற வேர்டை வந்து நான் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தீம்ஸ் கொடுத்துக்கலாம். தீம்ஸுன்ற வேர்டை ஃபைன் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இங்கே ஹைலைட் ஆகி காட்டும். ஃபைன் பண்ணது வந்து நமக்கு எது நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்து ஹைலைட்டாக காட்டும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரீப்ளேஸ்னால் என்னென்னா நம்ம ஃபைண்ட் பண்ண ஒரு இதை வந்து வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் தீம்ன்றது பதிலாக என்னோடய பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ என் பேர் வந்து நான் வர்ஷான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வர்ஷான்னு கொடுத்தேன்னா இந்த தீம்ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டேன். ரீப்ளேஸ் வி ஃபினிஷ் சர்ச்சிங் திஸ் டாக்குமெண்ட் ரீப்ளேஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்களா தீம்ன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வர்ஷான்ற நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட யூஸ். செலக்ட்ன்றது வந்து நம்ம எதனா ஃபுல் பேஜும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு டைமும் இந்த மாதிரி போய் செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் செலக்டில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஆல் செலக்ட் ஆகிடும். எதனா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கொடுத்துக்கலாம். செலெக்ஷன் பேன் வந்து நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். அடுத்து செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த இது வந்தாலும் நம்ம இது செலக்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துக்கலாம். சிமிலராக இருக்க ஃபார்மேட் கேப்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக இருக்க டேப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹோம் டேப்பில் வந்து பேஸ்ட்டு கட்டு காப்பி ஃபார்மேட் பெயிண்டர் நிறைய ஸ்டைல்ஸு ஃபாண்ட்டு இதெல்லாமே பார்த்துருக்கோம். பேராகிராஃபோட ஸ்பேசிங்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது வந்து பாட்டம் பார்டர் டாப் பார்டர் லெஃப்ட் பார்டர் ரைட் பார்டர் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும். கிரிட் லைன்ஸ்னால் உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸஸ் மாதிரி ஒரு கிரிட் லைன் வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் தெரியும். ஸோ வந்து கிரிட் லைன்ஸ் இந்த மாதிரி இன்சைட் பார்டர் அவுட் சைட் பார்டர் கொடுத்திங்கன்னா அந்தந்த உங்களுக்கு பார்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸ்டைல் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்சர்ட் டேப் வந்து அது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு விவி யூடியூப் சேனல்.